இலன் இலன் ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லு, ஹாய் ஹாய் சொல்லுங்க. ஹாய் சொல்லு குஞ்சு. ஹாய் சொல்லுங்க. இங்க பாரு, இங்க பாரு, அங்க ஹாய் சொல்லு. அப்பதான் இங்க ஹாய் சொல்லு. ஹாய் அங்க ஹாய் சொல்லு. ஹாய். ஹே buddies, வெல்கம் பேக். ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஒரு ட்ராவல் போக போகிறோம். ட்ராவல் vlog-ஆக தான் வந்து இது போக போகுது. நாங்கள் அண்ட் என் சிஸ்டர் அண்ட் பிரதர்-இன்-லா நாங்கள் எல்லோரும் தான் வந்து கொச்சின் போக போகிறோம். பயோலுமினசன்ஸ் பார்க்குறதுக்கு இதுதான் சீசன் அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் போகிறோம். பட் இது நாங்கள் போகிறது வந்து கொஞ்சம் லாஸ்ட் ஆகிடுச்சு. ஃபெப் அண்ட் ஏப்ரல் தான் வந்து அது நல்லா தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏப்ரல் எண்ட் ஆகிடுச்சு நாங்கள் போகிற டைமு. ஸோ லைட்டாக விசிபிலிட்டி இருந்துச்சு. போக போக வீடியோஸில் அது எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறேன். இப்படியே நாங்கள் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் கிளம்பிட்டோம். ஸ்நாக்ஸ் எல்லாம் மட்டும் வாங்கிட்டு ஒரே ஸ்ட்ரெச் எடுத்துட்டோம். இனி சாப்பிட்றதுக்கு நிறுத்தினா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஸ்ட்ரெச்சாக எடுத்துட்டோம். அப்போ இந்த டனல் வர்றது வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. டனல்குள்ளே போகிறது நிறைய பேர் வீடியோஸ் போட்டு பார்த்துருப்பீங்க. அந்த டனல் தான் இது. ஃபர்ஸ்ட் டே ரூம் எல்லாம் புக் பண்ணிட்டோம். அந்த அன்னைக்கு 2 o'clock தான் வந்து எங்களுக்கு செக்இன்னு. பாட்டெல்லாம் கேட்டுட்டு கொஞ்சம் வைபாக போகும்ல. ஸோ பாட்டு சவுண்டெல்லாம் கேட்குறதுனால நான் வீடியோ மியூட் பண்ணிட்டேன். உள்ளே போகும்போது அந்த சவுண்ட் கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. வீடியோ கொஞ்சம் லாங்காக போகுதுன்னு நினச்சிங்கனாலும் ஃபுல்லாக பாருங்கள். நான் நிறைய விஷயம் சொல்லியிருக்கேன். என்ட்ரன்ஸ்லேயே நீங்கள் நல்லா பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், இது ஒரு மவுண்டெயின். மலையிலேருந்து தான் வந்து இந்த டனலே போகுது. எப்படி இதை வந்து க்ரியேட் பண்ணியிருப்பாங்கன்னு யோசிக்கும் போதே எனக்கு ரொம்பவே ஒரு ஷாக்கிங்காகவும் இருந்துச்சு. அண்ட் எவ்வளோ யோசிச்சிருக்காங்கல்ல, அது வந்து ரொம்ப ப்ரௌடாகவும் இருக்குது. மேக்ஸிமம் எல்லாருக்குமே இந்த மாதிரி டனல்லேருந்து வெளியே வரும்போது ஒரு மாதிரி ஹாப்பியாகும். அது ஏன்னே தெரியாது. இருட்டில் இருந்து வெளிச்சத்தை பார்க்குற சந்தோஷம் எவ்வளோன்னு சொன்னால் போய் புரியாது. வெளியில் வரையில் அந்த க்ரீனிஷாக அந்த லைட்டோட எல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு வியூ பார்க்குறதுக்கு. அப்படியே நாங்கள் சாப்பிடவும் வந்துட்டோம். லாஸ்ட் வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா, கோயில் ஃபங்க்ஷன்னு சொல்லிட்டு, அதனால எல்லாம் நான்வெஜ்லாம் சாப்பிடாம இருந்தனால அங்கே வந்து 2 days ஃபுல்லாக நான்வெஜ்ஜாக தான் சாப்பிட்டு இருந்தோம். இல்லைனுக்கு வந்து ஆப்பம் அந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ரூட்ஸு அந்த மாதிரி எல்லாமே கொடுத்துட்டோம். அப்படியே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு கிளம்பிட்டு இந்த பாலம் தான் வந்து எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். சுவந்த மண்ணுன்னு சொல்லிட்டு இந்த பிரிட்ஜ் வந்து மேலே வந்து தண்ணி போகும். அண்ட் மேலே நின்று நம்ம இந்த பாலத்தோடு சேர்ந்து வண்டிங்கெல்லாம் போகிறது பார்க்க அழகாக இருக்கும். நிறைய பேர் ரீல்ஸ்லாம் எடுத்து போட்டிருந்தாங்க. அது இந்த பாலம் தான். சரி, வரும்போது போய்க்கலாம், எதுக்கு இப்போவே போகணுன்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டோம். எனக்கு ஊர் வந்து பாலக்காடு தான். ஸோ அந்த வழியில் தான் நம்ம போகணுங்கும்போது நாங்கள் சின்ன வயசில் வண்டியிலலாம் நான் எங்கள் அப்பா அம்மா கூட போவோம். அப்படி போவோம் அதெல்லாம் பேசிகிட்டே போயிட்டு இருந்தேன் நானும். கொச்சின் ஏர்போர்ட் முன்னாடி இருந்தே கொஞ்சம் டிராஃபிக் ஆரம்பிச்சிருச்சு. நல்லாவே டிராஃபிக் இருந்துச்சு. இவர் வந்து பாட்டுக்கு வைப் பண்ணிகிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் இளன் வந்து கொஞ்ச நேரம் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு விளையாடிட்டே இருந்தார் அவங்க அப்பா கூட. அதான் கொஞ்சம் வீடியோ எடுத்திருந்தோம். அப்படியே கொச்சின் ரீச் ஆயாச்சு. ஆனால் எங்களுக்கு வந்து ரொம்பவே டைம் இருந்துச்சு செக்இன் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ அதனால் பக்கத்தில் ஒரு பார்க் இருக்குது, அங்கே போயிட்டு போகலான்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி பார்த்தோம். அது வந்து எப்படி வருதுன்னா, கொச்சின் ஏர்போர்ட்டுக்கு கொஞ்சம் பேக் சைட்லேயே வருது. பொட்டானிக்கல் கார்டன் மாதிரி இருக்குது. கொச்சின் போகிறீங்கன்னா அந்த பார்க்கு கண்டிப்பாக மறக்காமல் போங்க. பிகாஸ் அங்கே போய் நின்னீங்கன்னா அந்த ஃப்ளைட் போகிறது, அதாவது லேண்ட் ஆகிற டைம் போகிறது, அது கிட்ட நீங்கள் ஃப்ளைட் பார்க்கலாம். கீழே இருந்தால் நல்லாவே நமக்கு வந்து க்ளோஸில் தெரியும். அது வீடியோ ஆட் பண்ணுறேன் பாருங்கள். டிக்கெட் வந்து அதுக்கு 30 rupees-ஓ 40 rupees-ஓன்னு நினைக்கிறேன் பர் ஹெட்டு. இதுதான் வந்து போகிற வழி. நாங்கள் என்ட்ரன்ஸில் டிக்கெட் எடுக்கணுங்கிறது எங்களுக்கு தெரியல. அதனால நாங்கள் ஃபஸ்ட்டு உள்ளே போய் கார் பார்க் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா தான் வந்து டிக்கெட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. திரும்பவும் அப்புறம் ஆகாஷும் இல்லைன்னு கூட்டிகிட்டு அப்படியே போய் டிக்கெட் எடுக்க போனாங்க. டிக்கெட் எடுக்க போகையில் தான் இந்த வீடியோ எடுத்திருக்காங்க. இப்போ டிக்கெட் எடுக்க போயிட்டுருக்கோம். டிக்கெட் எடுத்துகிட்டு டிக்கெட் எவ்வளோ என்னன்னு பார்த்துட்டு கண்டினியூ பண்ணலாம். பாய் 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 சொல்லி கரெக்ட். பர் ஹெட்டுக்கு வந்து 40 rupees. 4 பேருக்கு டிக்கெட் எடுத்திருக்காங்க. 160 rupees வந்திருக்கு.
டிக்கெட் எடுத்துகிட்டு வரையில் வீடியோ எடுத்திருக்கேன். நாங்களாம் அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இவங்க போய் டிக்கெட் எடுத்துகிட்டு வந்தாங்க. இதுதான் என்ட்ரன்ஸு. அவங்க அங்கே நடந்து வந்துட்டு இருந்தாங்க. நான் என்ட்ரன்ஸ் கவர் பண்ணியிருந்தேன். அதுக்கு முன்னாடி கார் பார்க் பண்ணிவிட்டு இவங்க டிக்கெட் எடுக்க போன டைமில் ஏரோப்ளேன் வந்துச்சு. நல்லா தலைக்கு மேலே வர மாதிரி ஒரு சவுண்டு. நான் செம்மையாக பயந்துட்டேன். எனக்கு இவ்வளோ கிட்ட போகும், இவ்வளோ சவுண்டாக கேட்குங்கிறதே எனக்கு தெரியவே இல்லையா. எல்லாருக்குமே கொஞ்சம் டக்குன்னு என்னடா சவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே மேலே பார்க்குறோம். எனக்கு வந்து இந்த ஏர் கிராஷ் நடந்ததுலேருந்து எனக்கு இந்த மாதிரி இவ்வளோ சவுண்டு கிட்ட, அதுவும் இவ்வளோ கிட்ட நாங்கள் வந்து ஏர்ப்ளேன் பார்த்ததே இல்லை. அப்படி இருக்கும்போது நான் ரொம்பவே பயந்துட்டேன். உள்ளே வந்து இவங்க இந்த மாதிரி தண்ணியில் முதல்ல இருக்குன்னு சொல்லி என்னை ஏமாற்றிட்டாங்க. அது பார்க்கவும் வந்து நிஜ முதல்ல மாதிரியே தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து வீடியோ எடுத்தோம். இதிலெல்லாம் ஃபஸ்ட்டு தண்ணி இருந்திருக்கும் போல், போட்டெல்லாம் இருந்துச்சு. ஆனால் இப்போ தண்ணியெலாம் இல்லை, ரொம்ப ட்ரை ஆகி தான் இருந்துச்சு. நீங்கள் இந்த ஃப்ளைட்டை வந்து இப்போ வீடியோவில் பார்க்கலையே இது கொஞ்சம் மேலே தான் தெரியுது. நம்ம நின்று பார்க்குறோன்னா ரொம்பவே பக்கமாக இருந்துச்சு, ரொம்ப பயமாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா தெரிஞ்சுக்கல. பட் 10 minutes ஒன்ஸ் இந்த மாதிரி ஃப்ளைட் வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு வீடியோ எடுக்கணுன்னா அதுக்கு வியூ ஸ்பாட்டு கரெக்டான இடம் அதுதான். எக்கச்சக்க ஃப்ளைட் பார்த்தோம். ஏன்னா இப்போ டிக்கெட் எடுக்கிறதோட சரி, நமக்கு இவ்வளோ ஹார் அப்படின்லாம் சொல்லி டியூரேஷன் கிடையாது. ஸோ நம்ம எவ்வளோ நேரம் வேணால் இருக்கலாம். நாங்கள் ரூமுக்கு செக்இன் பண்ணுற டைமுக்கு ஈக்குவல் பண்ணி நாங்கள் வந்து கிளம்பிக்கிட்டோம். ஆக்சுவலாக அது வந்து ஹோம் ஸ்டே மாதிரி தான் நாங்கள் பார்த்துருந்தோம். நாங்கள் வந்து இவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசித்து நாங்கள் போகல. போகிற வழியில் செம்ம டிராஃபிக்கு. நாங்கள் அதை க்ராஸ் பண்ணி தான் போனோம். பார்த்தா அது ரோட்டு மேலேயே தான் இருக்குது. ரோட்டு மேலேயே இருக்குது, எப்படிரா இருக்குன்னு நினச்சிட்டு உள்ளே போய் பார்த்தோம். பட் செம்ம ஸ்டே. 2 பெட்ரூம் இருக்க மாதிரி நாங்கள் பார்த்தோம். 3 பெட்ரூம் இருக்க மாதிரி அவங்கள்ட்ட அவைலபிள் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் கண்டிப்பாக திரும்பவும் வருவோன்னே சொல்லிட்டு வந்துட்டோம். அந்த மாதிரி ஒரு ஸ்டே சூப்பராக இருந்துச்சு. ப்ரைஸும் அஃபோர்டபுள், நம்ம இருக்கிறதுக்கும் வந்து ரொம்ப சேஃப்டியாகவும் ரொம்ப சூப்பராகவும் இருந்துச்சு. அப்படியே வெளியே வந்து ரூம் போகிறதுக்கு கிளம்பிட்டோம். அந்த ஹோம் ஸ்டே வந்து நான் ஷார்ட்ஸில் எடிட் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இல்லைனாலும் அந்த ஹோம் ஸ்டே பண்ண வீடியோவை நான் 2 minutes 2.5 minutes இருக்கும், அதை தனியாகவே நான் போஸ்ட் பண்ண போகிறேன். ரொம்பவே சூப்பராக நீட்டாக வச்சுருந்தாங்க. நல்ல மெயின்டெனன்ஸ், நல்லா இருந்துச்சு. அதோட பேக் சைடு வந்து பேக் வாட்டர்ஸ் இருக்க மாதிரியே இருந்துச்சு. அதெல்லாம் வந்து நான் அந்த ஹோம் ஸ்டே போடும்போது நான் சொல்கிறேன். ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்படியே நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா பயோலுமினசன்ஸ் வந்து நமக்கு மிட் நைட்டில் தான் தெரியும். அதனால ஃபஸ்ட்டு லூலு போகலான்னு சொல்லி லூலு மாலுக்கு தான் வந்தோம். மால் போய் ஏதாவது வாங்குற மாதிரி இருந்தால் பரவாயில்ல. பட் 2-3 புக்ஸ் மட்டும் வாங்கினோம். வாங்கிட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம். சாப்பிட்டு அப்படியே நம்ம போகிறதுக்கு டைம் கரெக்டாக இருக்கும்னு கொஞ்சம் நேரம் மட்டும் சுற்றி பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம். கிளம்பிட்டு சாப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு தான் இந்த ஊட்டுப்புறான்னு சொல்லிட்டு ஒரு வெஜிடேரியன் ஹோட்டல் வந்திருந்தோம். பட் இங்கே வந்து ரொம்ப லேட் பண்ணிட்டாங்க. நைட் நாங்கள் லேட்டாக போயிட்டோமா இல்லை அது க்ரௌட் அதிகமாக எங்களுக்கு ஒன்றுமே புரியவே இல்லை. எல்லாருக்குமே வந்து ரொம்ப லேட்டாக தான் வந்து சர்வ் பண்ணாங்க. நான் இல்லைனுக்கு மட்டும் எனக்கு கொஞ்சம் சீக்கிரமாக வேணும்னு நான் போய் கேட்டுகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் தான் கொண்டு வந்து வச்சாங்க. அதுவும் நாங்கள் கேட்டது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேறு மாதிரி தான் வந்து கிடச்சிது. ஸோ சச் டிசப்பாயின்ட்மெண்ட் மொமெண்ட் அதெல்லாமே. ஸோ பெருசாக அங்கெல்லாம் வந்து கேப்சர் பண்ணல. இவர் தான் விளாடிட்டு இருந்தார். அதை மட்டும் கொஞ்சம் நேரம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வீடியோ எடுத்துகிட்டு நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம். ஒவ்வொரு தோசை ஆளுக்கு கொஞ்சம் சாப்பிட்டோம். வெளியே போய் ஏதாவது சாப்பிட்டுக்கலாம் வேறு எதனான்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் ஆனால் எங்களுக்கு பசிக்கலை. அங்கேருந்து ஒரு 10 to 12 kilometers தான் வரும்னு சொன்னாங்க. பட் இந்த பிரிட்ஜில் வந்து ஒரு பெரிய ஆக்சிடெண்ட்டு, செம்ம ஆக்சிடெண்ட்டு. அதனால ஒரு 45 to 50 minutes அந்த டிராஃபிக்லேயே தான் போனோம். செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு உண்மையாலுமே. ஒரு வழியாக டிராஃபிக்லாம் கிளியர் ஆயிடுச்சு. அப்படியே நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். அந்த கிளம்புன ரோட்டில் தான் வந்து ஒரு 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 ட்விஸ்டே இருக்குது.
நான் இல்லைன்னு வச்சுட்டு முன்னாடி தான் உட்காந்துருந்தேன். ஆகாஷ் தான் ட்ரைவ் பண்ணிகிட்டு இருந்தார். போகும்போது இது எல்லாமே வீடு வழியாக தான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ இது எல்லாமே தெரிஞ்சிச்சு. ஓகே, ஒரு வீடெல்லாம் இருக்கிறதுக்குள்ளே தான் வந்து அந்த ஸ்ட்ரீட் போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. நீங்கள் ஆக்சுவலாக வந்து அந்த ஷார்ட்ஸில் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அந்த வே எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. இங்கே சுற்றி எல்லாமே வீடு இருக்குது. அந்த ஒரு இதில் எங்களுக்கு பெருசாக தெரிஞ்சுக்கல. பட் அந்த வே ரொம்ப ரொம்ப அன்சேஃபாக ஃபீல் ஆச்சு. அதுவும் இந்த டைமில் அந்த ரோட்டில் வந்து நீங்கள் இந்த லைட்டோட பார்க்குறதுனால பெருசாக உங்களுக்கு வந்து அது பயமாகவோ இல்லை ஒரு ஸ்கேரியாகவோ வந்து ஃபீல் ஆகாது. ஆனால் நீங்கள் நேரில் கேமராவுக்கு வெளியிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த வே ரொம்ப ரொம்ப பயமாக இருந்துச்சு. அந்த ரூட் வழியாக போகலாம் தான், ஆனால் அது வந்து நடந்து தான் நம்ம போக முடியுமாமா. அது கொலை மாதிரி போகுமா இல்லை அந்த பீச்சுக்கே வந்து கனெக்ட் ஆகுமான்னு எங்களுக்கு தெரியல. ஆனால் இந்த வே வந்து ரொம்பவே பயமாக இருந்துச்சு. நாங்கள் வந்து ஸ்கேரி வீடியோஸ்லாம் பார்ப்போம். இப்போ கோஸ்ட் எக்ஸ்ப்ளோரர்ஸ்லாம் இருக்காங்க, அவங்க வீடியோஸ்லாம் பார்ப்போம்ல, சேம் அதே மாதிரியே வியூஸ் போச்சு. இந்த ரோடு எப்படி போகுதுன்னு பாருங்கள். நைட்டு நம்ம இந்த ஒரு கார் மட்டும்தான் போகுது. அன்சேஃப் தான் நமக்கு சொல்ல போனால். இப்போ யாராவது அங்கே இருக்காங்களான்னு நமக்கு தெரியாது. இறங்கி யாராவது நடந்து போய் பாருங்கன்னு அந்த இடத்துல நம்ம சொல்ல முடியாது. வீடெல்லாம் இருக்குதான், இருந்தாலும் இது போனது உள்ளே போயிட்டே இருக்குது. கொஞ்சம் அன்சேஃப், பயமாக இருந்துச்சு. பேக் வந்து நம்ம இந்த ரோட்டில் போக வேணாம், வேறு ஏதாவது வழி இருந்தால் போவோம், இல்லை இதுதான் வழின்னா நம்ம போகவே வேணாம். திரும்பவும் நம்ம ரூம் போயிட்டு வேறு ஏதாவது ஸ்பாட் இருக்கான்னு பார்த்துட்டு மார்னிங்லேருந்து ஆஃப்டர்நூன் வரை நல்லா சுற்றிட்டு அதுக்கப்புறமா கிளம்பிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு கேட்டப்போ எல்லாருக்குமே ஓகேவாக இருந்துச்சு. ஓகேன்னு சொல்லிட்டு நாங்கள் ரிட்டர்ன் வந்துட்டோம். அதுக்கப்புறம் ஒரு கடையில் கேட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வந்து அந்த ஏரியாவை கண்டுபிடிச்சிட்டு அந்த பீச்சுக்கு தான் வந்து நாங்கள் போகிறோம். போயிட்டுருக்க ரோடு நல்லா இருந்துச்சு. எங்களுக்கு இப்போ தான் தெரிஞ்சது, இந்த மாதிரி வண்டியெல்லாம் நின்னா தானேயா கூட்டம் இருக்கும்னு தெரியணும். நம்ம பாட்டுக்கு யாரும் இல்லாத ஒரு காட்டுக்குள்ளார போயிட்டோமேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்போ பார்த்தா இங்கே நிறையா பேர் இருந்தாங்க, எக்கச்சக்க பேர் இருந்தாங்க. அவங்களுக்கும் எல்லாத்துக்கும் வீக்கெண்டில். ஸோ எல்லாருமே வந்து வீக்கெண்டு செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. லைட்டாக தெரிஞ்சது, எங்களுக்கு ரொம்ப பெருசாக ஒன்றும் பார்த்த மாதிரி இல்லை. அது ஏன்னா நாங்கள் போனது 12 o'clock, ஒரு 1 o'clock மேலே 2 o'clock அந்த மாதிரியில் தான் வந்து ரொம்பவே ப்ரெசன்ட் சூப்பராக விசிபிலிட்டி தெரியும் அப்படிலாம் சொன்னாங்க. தெரியும்னு சொல்லி சொன்னாங்க. எங்களுக்கு லைட்டாக தான் தெரிஞ்சுது. நானும் இல்லைனும் ஆனால் போகலை. சேம் அடுத்த கதை. இதே மாதிரியே கூகுள் மேப்பை நம்பி தான் இந்த ரூட்டில் வந்தோம். அது கரெக்டாக கீழே இறங்குதுன்னு பார்த்தா அது மேலே வழி காமிச்சிருக்கு. மாறி வந்துட்டோம். அதுக்கப்புறம் இதோட வந்து ரோடே இல்லை. திரும்பவும் பேக் எடுத்து ரிவர்ஸ் எடுத்துகிட்டு நாங்கள் பாலத்து மேலே ஏறி தான் போனோம். அடுத்த நாள் சும்மா பேக் வாட்டர்ஸ் மட்டும் பார்த்துட்டு அப்படியே நாங்கள் வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். ஆக்சுவலாக வந்து எங்களுக்கு எந்த பிளானுமே இல்லை அந்த அன்னைக்கு வெளியில் போகிறக்குன்னு சொல்லிட்டு. கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு சண்டே நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம். மார்னிங் எந்திரிச்சதும் எல்லாருமே லேட்டாக தான் எந்திரிச்சோம். லேட்டாக தான் தூங்கினோம், அதனால் லேட்டாக தான் எந்திரிச்சோம். சரி அப்படியே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இந்த பிரிட்ஜு மட்டும் ரிட்டன் வரையில் போகலான்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அதனால இந்த பிரிட்ஜு மட்டும் போயிட்டு வந்துடலாம், மேலே போய் சும்மா பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு மேலே போனோம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா வந்து ஒரு போலீஸ் வருவாங்க. வந்து நீங்கள் மேலே யார் இருந்தாலும் நீங்களாம் இந்த டோரெல்லாம் பிரேக் பண்ணிட்டு வந்திருக்கீங்கன்னு சொல்லி கேஸ் போடக்கூட சான்ஸ் இருக்குது, அதனால நீங்கள் எல்லாம் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதெல்லாமே க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அதை மீறி யாரோ இதை வந்து ஓப்பன் பண்ணி விட்டுருக்காங்க, அது எங்களுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் சொன்னதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம். பட் மேலே சான்ஸே இல்லை, சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் வழி கூடி தான் போகணும். இந்த ஸ்டெப்ஸில் கிட்டேருந்தே வந்து ஸ்டார்ட் ஆகுது அந்த தண்ணி போகிறது. வாய்க்கால் போகிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் சூப்பராகவே இருந்துச்சு வியூ பார்க்குறதுக்கு. நிறைய பேர் அங்கெல்லாம் வந்து ஸ்விம் பண்ணிகிட்டு இருந்தாங்க, சின்ன சின்ன பசங்க, சின்ன பொண்ணுங்க எல்லாமே. ஒரு இடத்துக்கு மேலே ஆழம் இருக்குது, அதனால ரொம்பலாம் வந்து போகக்கூடாது அப்படின்னு அவங்களே சொல்லிட்டு இருந்தாங்க அங்கே விளையாடுறவங்களும். திரும்ப டனல் வருதுன்னு சொன்னோன்னே நான் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா எனக்கு டனல் ரொம்ப பிடிச்சிதுன்னு சொல்லிட்டு. அதே மாதிரியே டனல் வந்துருச்சு, வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதெல்லாம் ஒரு டனலாக, இந்த டனலுக்குள்ளே போயிட்டு வர எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பிடிக்குதுன்னு சொல்கிறிய சில்லியா, அந்த மாதிரி யோசிச்சிங்கன்னா அதில் ஒரு லைஃப் லெசனே இருக்குது. அது வந்து என்னென்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ வந்து என் பிரதரின்லா தான் ட்ரைவ் பண்ணிகிட்டு இருந்தார். அதனால 3 பேர் டனலுக்குள்ளே வீடியோ எடுக்கலான்னு சொல்லி டனலுக்குள்ளே வீடியோ எடுத்தோம். அதனால் கிளியராக இருக்காது, பட் எனக்கு அது ஒரு ஹாப்பியாக ஃபீல் ஆச்சு. லன்ச் சாப்பிட வந்து ஜூனியர் கூப்பனாக தான் வந்திருந்தோம். ஆக்சுவலாக அது வந்து க்ளோசிங் டைம்னே சொன்னாங்க, ஆனால் எங்களுக்கு சாப்பாடு இருந்துச்சு, நாங்கள் சாப்பிட்டோம். அதை கேப்சர் பண்ண முடியல. இல்லை நல்லா ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாரு. யாருமே இல்லாதனால அவங்க கத்துறது அவ்வளோ எக்கோவாக கேட்டுட்டு இருந்துச்சு. நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டோம்.
சாப்பிட்டு முடிச்சுட்டு வரையிலே செம்ம டயர்டு. இளனையும் தூங்க வச்சுட்டு நானும் அப்படியே சாஞ்சு என் மேலே இளனை போட்டு நான் தூங்க வச்சுட்டு தூங்கிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.